ஆனால் நம்மளுக்கு இருக்க மிக குறைந்த ஒரு வாய்ப்புங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு எக்கனாமிக் சப்போர்ட் பண்ணி பேசி பேசி அவங்கள கொண்டு வந்து மனசை மாற்றி கச்சத்தீவை இந்தியாவுக்கு மறுபடியும் எடுக்கிறது தான். அதுக்கான முனைப்பில் இந்தியாவும் இல்லை, ஸ்ரீலங்கா கொடுக்குற எண்ணத்துலேயும் அது இல்லை. அதனால் இது மறுபடியும் இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற வாய்ப்பு 1% தான் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கை மறுபடியும் பேசி பேசி ஒரு இஷ்யூ கொண்டு வந்து அதில் மக்கள்கிட்டேருந்து ஒரு ஆதரவு பெறுறதுக்காண்டி ஒரு லாபம் பெறுறதுக்காண்டி பேசுகிறாங்க ஒழிய எந்த முயற்சியும் இந்தியாவும் எடுக்காது, ஸ்ரீலங்காவும் கொடுக்காது. இதுதான் உண்மை. அதனால் இதை பற்றி பேசுகிறது எல்லாமே வேஸ்ட் தான். இந்த டைமில் ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசி அதை வச்சு நல்ல ஒரு லாபம் பார்த்துக்கிறது தான். இந்த அரசியல் ஓட்டுக்காண்டியும் அடுத்தடுத்த கட்சி குறை சொல்லி இது ஒரு காரணத்தை காமிச்சு நம்ம பண்ணிக்கிறதுக்காண்டி அந்த கட்சி தீவு. ஆனால் இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோலுமே இல்லை அந்த டைமில். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எதிர்ப்பு சொன்னாலும் என்ன நடந்தாலும் அது இன்னும் பருப்பே வேகாது. ஏன்னா ஆட்சியில் இருந்த கலைஞர் என்ன மறுப்பு தெரிவித்தாலும் என்ன பண்ணாலும் அடுத்த நிமிஷமே ஆட்சியை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா சிம்பிளாக அந்த ரூலை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சுச்சுவேஷன் தான். அதுக்கு எதுக்கு